வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/8/2026 ஆவணி மாதம் 10ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். அசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், லாபம், சந்தோஷம், அனுகூலம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், எதிர்பார்த்த அற்புதம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது, தனிப்பட்ட செல்வாக்கியம் அனுகூலத்தையும் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தினாலும் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். தொலைதூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தாருடன் பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். மாலை மணி 3:05 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், மன அழுத்தம் அஷ்டமத்தில் குரு பார்வை இருப்பதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ சங்கடங்களோ இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். மாலை மணி 3:06 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மன வருத்தமும் திடீர் பஞ்சாயத்தோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள், பிள்ளைகள் விஷயத்தில் நன்மையும் அனுகூலமும், துணை அல்லது துணைவியார் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தாலும் மாறி அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் துணைவியர், உறவுக்காரர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம். ஏற்றமும் அனுகூலமும், உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக சங்கடங்களும் பரிவர்த்தனமாக மாற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவுக்காரர்கள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தமோ சங்கடங்களோ கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசி அவர்களுக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக்கி கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த நன்மைகள், அசையா பொருள் சேர்க்கை, கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை,
பிள்ளைகளுக்கு தேவையான தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்களோ கஷ்டங்களோ நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சகத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், ஏற்றம், தனிப்பட்ட செல்வாக்கு, உத்தியோகத்தில் யோக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிபி, சுகர் போன்ற விஷயத்தில் இன்று கவனமாக இருப்பதும், யாரிடத்திலும் தர்க்கங்களோ வார்த்தைகளோ கூடவே கூடாது என்றதும், எனக்கே நேரம் சரியில்லையப்பா என்று நகர்ந்து கொள்வது நன்மை தரும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது யோக பலத்தை, அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்காக சில செலவுகள் வரும். அதுக்காக கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ கூடவே கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்கி நிற்கவில்லை என்றால் வேறு யார் தேங்கி நிற்பார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், அபிராமியில் உள்ள 40 59 75 கேட்பதோ சொல்வதோ நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.